கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். நீட் ஜேல கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து இருக்கும். இது வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். 3 மினிட்ஸில் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. இதோட ஃபுல் வீடியோ நான் போட்டிருக்கிறேன், அதை பார்த்துங்க. இங்கே நான் வந்து சிம்பிளாக வந்து இதை எப்படி அப்ரோச் பண்ணுன்றதை மட்டும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா பென்சீனோட கம்பஷன் ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ பென்சீனை கம்பஷன் ரியாக்ஷன் பண்ணும்போது நமக்கு கார்பன் டை ஆக்சைடும் வாட்டர் மாலிகுலும் கிடைக்குது, ப்ளஸ் சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து பென்சீன் C6H6 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பஷன் ரியாக்ஷன் வந்து நீங்கள் பண்ணும்போது என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் CO2 ப்ளஸ் வந்து நமக்கு வந்து வாட்டர் வந்து கிடைக்குது, ப்ளஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து கிடைக்குது. -3267 கிலோஜூல் வந்து நமக்கு வந்து கிடைக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அந்த ஹீட் வந்து நமக்கு வந்து லிபரேட் பண்ணுது. இது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் இல்லையா? அதனால் வந்து மைனஸ் வந்து நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா கால்குலேட் தி ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஃபார்மேஷன் ஆஃப் வந்து பென்சீன். அப்போ பென்சீன் வந்து ஃபார்ம் ஆகிறது வந்து எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுன்னு கேட்குறாங்க. இப்போ கார்பனும் ஹைட்ரஜனும் சேர்ந்து நமக்கு என்ன ஆகும்? பென்சீன் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். C6H6 வந்து ஃபார்ம் ஆகும் இல்லையா? இது நமக்கு பேலன்ஸ் பண்ண நமக்கு என்ன இருக்கும்? இங்கே 6 கார்பன், இங்கே வந்து பண்ணுங்க 3 ஹைட்ரஜன் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இதையும் பேலன்ஸ் பண்ண நமக்கு என்ன ஆகும்? இங்கே 6 கார்பன் டை ஆக்சைடு, அப்புறம் இங்கே வந்து 3, அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 15/2 வந்து வரும். 15/2. ஏன்னா நமக்கு என்ன பண்ணோம்? இது மீத்தேன், அதாவது பார்த்தீங்கன்னா பென்சீனோட கம்பஷன் ரியாக்ஷன் தான். இங்கே கொடுத்துருக்க வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1 மோலுக்கு. அப்போ பென்சீன் வந்து 1 தான் இருக்கணும். ஓகேவா? அது பென்சீனை மாற்றக்கூடாது. அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா பென்சீன் ஃபார்மேஷன், இது நமக்கு 1 மோல் தான் இருக்கணும். அதை மாற்றக்கூடாது. இதுக்கு எவ்வளோன்னு வந்து கேட்டுக்கிறாங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு வாட்டருக்கும் சம் எனர்ஜி வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார்மேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. அப்போ கார்பனும் ஆக்சிஜனும் சேர்ந்து நமக்கு என்ன ஆகுது? கார்பன் டை ஆக்சைடு வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது. இதுக்கு எவ்வளோ எனர்ஜி கொடுத்துருக்காங்க? -393.5 கிலோஜூல் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து வாட்டருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ H2 ப்ளஸ் வந்து O2 கிவ்ஸ் வந்து வேணா வாட்டர். இது வாட்டர் ஃபார்மேஷன் தான். அப்போ வாட்டர் வந்து மாற்றக்கூடாது. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது H2 வந்து இது வந்து ஆஃப் O2 வந்து நமக்கு வந்து வரும். ஆஃப் O2 வந்து வரும். வேல்யூ நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா -285.83. ஓகேவா? இப்போ இந்த ஈக்குவேஷன் வச்சு என்ன பண்ணால் இங்கே 3 ஈக்குவேஷன் இருக்குது. இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2, இந்த ஈக்குவேஷன் 3. இந்த 3 ஈக்குவேஷன் நம்ம யூஸ் பண்ணி இந்த ஈக்குவேஷன் வந்து கொண்டு வரணும். அப்போ இந்த ஈக்குவேஷன் கொடுத்து நம்ம என்னெல்லாம் பண்ணுறோமோ அதே தான் இந்த வேல்யூம் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஈக்குவேஷன் 6ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு, ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 6 கார்பன் தேவை இல்லையா? இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் 6ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு, அப்புறம் தேர்ட் ஈக்குவேஷன் வந்து நம்ம என்ன பண்ணணும்? 3ஆல் மல்டிப்ளை பண்ணி, ஏன்னா 3 ஹைட்ரஜன் தேவை இல்லையா? அப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணி, அப்போ இந்த ஈக்குவேஷன் நமக்கு என்ன பண்ணணும்? பென்சீன் வந்து ப்ராடக்ட் சைடு வந்து கொண்டு வரணும். இது எனக்கு ரியாக்டன் சைடு வந்து இருக்குது. அப்போ இது நம்ம என்னன்னா ரிவர்ஸ் பண்ணணும். அப்போ நீங்கள் இதை வந்து மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து நீங்கள் மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் வந்து வந்துடும். அதே மாதிரி அந்த வேல்யூயும் பண்ணணும். இந்த வேல்யூ நீங்கள் 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இதை வந்து 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இதை நீங்கள் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இதை நீங்கள் ரிவர்ஸ் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் தட் ஆன்சர். ஃபுல் வீடியோ நான் போட்டிருக்கிறேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இது உங்களுக்கு புரியலைன்னா ஃபுல் வீடியோ பார்த்துக்கங்க.